தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நண்பர்களே, மீண்டுமா இந்த ஆராதனை ஆண்டவருடைய பாதையில் நாம் செல்கிற பொழுது ஆசீர்வாதம். நம்ம ஆண்டவருடைய பாதையில் இருக்கிறோமான்னு ஒவ்வொரு நாளுமே நம்ம யோசிக்கணுங்க. இன்றைக்கு ஆராதனை அதை நோக்கியே தான் நம்மளை நகர்த்துகிறது. ஆண்டவர் அப்படி தான் நம்மளை நகர்த்துறார். இன்றைக்கு இறைவார்த்தை தருகிறேன் பாருங்க. திருப்பாடல் 18:30 எடுங்க. திருப்பாடல் 18:30 எடுங்க. எடுத்தவங்க வீட்டில் அப்படியே வாசிங்களேன். இந்த இறைவனின் வழி நிறைவானது. ஏன் ஆண்டவருடைய பாதையில் நம்ம பயணிக்கணும்? அவர் பாதையில் நம்ம இருக்கிறோமா? அவரை போல நம்ம யோசிக்கிறோமா? அவர் கூட நம்ம இருக்கிறோமா பார்க்கறது ஏன் முக்கியம்னா, அந்த வழி தான் நிறைவான வழி. நிறைவில்லாத வழியில் என்ன இருக்கும் அப்படி யோசிச்சு பார்த்தா, ஏன் நிறைவான வழியை நம்ம பயணிக்கணும்னு நமக்கு புரியும். நிறைவில்லாத வழியில நமக்கு திருப்தியே இராது. நமக்கு வேண்டியது கிடைக்காது. கிடைக்கிற போல இருக்கும், நல்லது நடக்கிற போலதான் இருக்கும். இந்த உலகத்துடைய வழி, தவறான வழிகள், ஜாலியாவே எப்பொழுதும் இருக்கிறது என்பது, நம்ம கடமையை செய்யாமலே இருப்பது, யார் பத்தியும் கேர் பண்ணாம இருப்பது, நல்லா இருக்கிற போல தெரியும். ஆனா அது வெறுமை. ஒரு இடத்துல போய் அது உனக்கு தனியா விட்டுரும். ஒரு இடத்துல போய் அது உனக்கு பிரச்சனையை கொடுக்கும். ஒரு இடத்துல நீ என்ன பண்றதுன்னு தெரியாம இருப்ப. எனவே பிரியமான அன்பு இறை உறவுகளை, நிறைவான வழி என்பது ஆண்டவருடைய வழி. அதுதான் நிறைவு, அதுதான் சமாதானம், அதுதான் உங்களுக்கு தேவையானதை தரும். நீங்க எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதம் இந்த நிறைவான பாதையில் தான் இருக்கு. எனவே திருப்பாடல் ஆசிரியர் எழுதுகிறார், நிறைவான வழி என்பது இறைவனுடைய வழி, இறைவனின் வழி நிறைவானது. தொடர்ந்து வாசிக்கிறேன். ஆண்டவரின் வாக்கு நம்பத்தக்கது. ஏன்னா அவர் சொல்லியிருக்கார், நீ என்னுடைய பிள்ளைகள், நீ என்னுடைய மக்கள், நான் உன் கடவுள் என்று இஸ்ராயல் மக்களுக்கு வாக்களித்திருக்கிறார். ஆண்டவருடைய உடன்படிக்கை அது. அப்போது அவருடைய வாழ்க்கை, அவருடைய வாக்கு பொய்யாகாது அல்லவா? அந்த வாக்கு உங்களையும் என்னையுமே சாருகிறது. ஆனால் அவருடைய பிள்ளைகள் இஸ்ராயல் மக்களுக்கு அளிக்கப்பட்ட அந்த வாக்கு உனக்கும் எனக்கும் இன்றைக்கு பொருந்துகிறது. இன்றைக்கு நாமுமே அந்த இஸ்ராயல் மக்களாகவே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறவோ, இஸ்ராயல என்னுடைய வாக்கு பொய்யாகாது. என்ன வாக்கு? நான் உன் கூட இருப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ அழைக்கும் பொழுது நான் உனக்காக வருவேன், ஏனென்றால் நான் உன்னுடைய அப்பா, நீ என்னுடைய மகன். எனவே ஆண்டவருடைய வாக்கு நம்பத்தக்கது. அவரிடம் அடைக்கலம் புகும் அனைவருக்கும் அது கேடயமா இருக்குமா? கேடயம், போர்ல ஒரு கேடயம் எதுக்கு பயன்படும்னா, அதுதான் அது தடுக்கும். எதிரிகள் அந்த கத்தியால் குத்த வருகிற பொழுது கேடயத்தை வைத்து தடுப்பார்கள். எதிரி பழங்காலத்திலே அம்புகளால் அடித்து தாக்குகிற பொழுது கேடயத்தை வைத்து தடுப்பார்கள். ஆக கேடயம் என்பது நமக்கு ஒரு பாதுகாப்பு. அது நம்மை வாழ வைக்கிறது, எதிரிடம் இருந்து நம்மை காப்பாற்றுகிறது, எதிரிகளிடம் இருந்து. ஆக ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை காப்பாற்றுகிறேன், நான் உன் கேடயம். அதுதான் உனக்கு கொடுக்கிற வாக்கு. உனக்கு வருகிற, உனக்கு எதிராய் வருகிற அந்த அம்புகளை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ ஜாலியா இரு, நீ நல்லது செஞ்சுக்கிட்டே இரு, நீ ஜெபம் பண்ணிக்கிட்டே இரு, நீ மற்றவர்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இரு, நீ நிம்மதியா இரு. முதல்ல நிம்மதியா இரு. நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், செல்வத்தை கொடுக்கிறேன், அன்பை கொடுக்கிறேன், அருளை தருகிறேன் என்கிறார். அப்பா நன்றி, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வாதத்துக்கு நன்றி அப்பா, உங்க வல்லமைக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை வழி நடத்துங்க அப்பா, உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓ நற்கருணை ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. எல்லாமல்ல இறைவா உமக்கு நன்றி செலுத்தி ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, தேவைகளுக்காக துதிக்கிறேன், ஆராதனை செய்கிறேன். பெரியவான அன்பு இறை உறவுகளே, இறைவார்த்தை இன்றைக்கு இறைவார்த்தை யோவான் நற்செய்தி 12வது அதிகாரம் 44-50. ஒரு முறை இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு அதை ரீட் பண்ணிட்டு வாங்க. யோவான் நற்செய்தி 12வது அதிகாரம் 44-50. என்னன்னா, இந்த நற்செய்தியுமே, யோவான் நற்செய்தியுமே, மீதி மத்தேயு, மார்க், லூக்கா 3 நற்செய்தி, இந்த 3 நற்செய்தியும் ஒரே மாதிரி இருக்கும், ஒத்தமை நற்செய்தின்னு சொல்லுவாங்க. ஆனா யோவான் நற்செய்தி வேற மாதிரி இருக்கும். இந்த மற்ற 3 நற்செய்தி, மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான், 3 நற்செய்தியில என்னன்னா, இயேசுவினுடைய புதுமைகள், அதாவது வெளி அடையாளங்களுக்கு அதிக முக்கியத்துவம் தருவது போல இருக்கும் மற்ற நற்செய்தியில. ஆனால் பிரியமான அன்பு பிள்ளைகளே, இந்த யோவான் நற்செய்தியில் மட்டுமே நம்மளுடைய அக வாழ்க்கைக்கு, புற வாழ்க்கைக்கு அல்ல. நீ எப்படி யோசிக்கணும், நீ எப்படி சிந்திக்கணும், நீ எப்படி செயல்படணும், உன்னை பத்தி யோசி.
வெளியிலேயே யோசிச்சுட்டு இருக்காத, அது சரியில்லையே, இது சரியில்லையே, இவன் சரியில்லையே, இந்த சூழ்நிலை இப்படி மாறிடுச்சே, இதெல்லாம் பார்க்கணும் தான். ஆனால் அதுக்கெல்லாம் முதலாக நான் என்னை பார்க்கணும். முதல்ல என்ன ரெடி பண்ணணும். ஒரு ஒரு பஸ் போகணும்னா பஸ் இயங்கணும் இல்லையா? அப்புறம் தான் பஸ்ஸுக்கான பாதையை பார்க்கணும், பெட்ரோல் எங்க இருக்குன்னு பார்க்கணும், டீசல் எங்க இருக்குன்னு பார்க்கணும். ஆக நீ உன்னை தயாரித்துக் கொள்ள வேண்டும். ஆக இன்றைக்கு நற்செய்தி நான் 2 வார்த்தை, இயேசுவை காண்பவர் தந்தையை காண்கிறார். இயேசு சொல்ற வார்த்தை நற்செய்தியில, என்னை பார்ப்பவர் என் தந்தையை பார்க்கிறார் என்கிறார். நண்பர்களே, உங்களை பார்க்கிறவங்க, என்னையும் உங்களையும் பார்க்கிறவங்க இயேசுவை பார்ப்பாங்களா? இவன் கிறிஸ்தவன் அதனால அப்படி இருக்கிறான், இவன் கிறிஸ்தவன் அப்படின்னு இருக்கிறா. யோசிச்சு பாருங்களேன் கொஞ்சம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்காக ஆராதனை பார்க்கிற நம்ம, இந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்காக ஆராதனை அவரை தரிசிக்கிற நம்மளுடைய சிந்தனைகள் எப்படி இருக்கு? கெட்டதே யோசிச்சுக்கிட்டே வேணும், ஆசீர்வாதம் வேணும்னு வரோமா? யாருக்கும் உதவியே செய்ய மாட்டோம், ஆனா இயேசுவனுடைய ஆசீர்வாதம் மட்டும் வேணும்னு வந்துடுறோமா? யாருக்கு எந்த நன்மையும் நம்ம செஞ்சிட மாட்டோம், எந்த டைமுமே மற்றவங்க இல்லாதவர்கள் பக்கமா நம்ம இருக்க மாட்டோம், எப்பயுமே பணக்காரங்க பக்கம் இருப்போம், எப்பயுமே யார் வசதி படைத்தார்களோ, யார் பெரியவர்களோ, யார் அந்த ஊரில் ஒரு எஜமான் போல இருக்கிறாங்களோ அவங்க பக்கம் தான் நிற்போமா? யோசிங்க நண்பர்களே, பிரியமான நண்பர் இருக்கிறவங்கள, ஆண்டவர் இன்றைக்கு அந்த சிந்தனை தான், அந்த சித்தாந்தத்தை தான் இன்றைக்கு தருகிறார். உங்களை பார்ப்பவர்கள் என்ன பார்க்கணும் இயேசு சொல்றார். அப்போ உன்னை மாத்து, அதுல தான் ஆசீர்வாதம் இருக்கு. பிறகு வெளியில இருக்கிறத நீ போகலாம், பிறகு வெளியில இருக்கிற இடத்துல போய் நிற்கலாம். 2வது அது வரைக்கும் சொல்றேன். நீங்க 12வது அதிகாரம் யோவான் செய்தி 50வது வார்த்தையை வாசிங்க. இயேசுவின் வார்த்தைகள் தந்தையுடைய வார்த்தைகளை அன்றி அவருடைய சொந்த வார்த்தைகள் கிடையாது. நம்மளுடைய வாழ்க்கையே அதுதாங்க. நம்ம அவருக்கு சாட்சியமா நம்ம வாழணும், அவருடைய அன்பை நம்ம பிரதிபலிக்கணும். கடவுள் என்றால் இப்படிதான் இருப்பார் என்று இருக்கணும். பாகுபாடுகளை பார்ப்பது, பிளவுகள் பார்ப்பது, ஊர் என்னன்னு பார்ப்பது, ஜாதி என்னன்னு பார்ப்பது, என்ன மொழின்னு பார்ப்பது என்று வேறுபடுத்தி பார்ப்பது அல்ல கிறிஸ்தவம். கிறிஸ்தவம் என்பது பிறர் அன்பில் இருக்கிறது. கிறிஸ்தவம் என்பது பிறரை குறை கூறிக்கொண்டு சில பேர் கிறிஸ்தவன் சொல்லிக்கிறான். அவன் தப்பு, இவன் தப்பு, நான் தான் ரைட்டு. அது கிறிஸ்தவமே கிடையாது, அது கிறிஸ்தவமே கிடையாது. தன்னை உயர்த்தி கொள்ளுதல் அல்ல கிறிஸ்தவம். எனவே ஏனென்றால் இயேசு அதை செய்யல. நம்ம யோசிப்போம், நம்ம இந்த மாதிரி இருக்கிறோமா? நம்ம இருக்கிற ஏரியாவில், நண்பர்கள் மத்தியில், சொந்தக்காரங்க மத்தியில், வேலை செய்கிற இடத்துல, நம்ம வீட்டில் அருகாமையில் இருப்பவர்களிடம் பிளவு பார்க்கிறோமா? ஆண்டவர் மாத்துன்னு சொல்றார். வேற்றுமை பார்க்கிறாயா? மாத்துன்னு சொல்றார். வெளிப்படையா சொல்றேன். ஜாதி பார்க்கறியா? நான் இதெல்லாம் பார்க்க மாட்டேன் ஃபாதர், கல்யாணம் வந்தா மட்டும் பார்ப்பேன் ஃபாதர், ஆனால் மாத்துன்னு சொல்றார். அது கிறிஸ்தவம் கிடையாது. அது கிறிஸ்தவ மதத்திலிருந்து வரல, அது இந்து மதத்திலிருந்து வருகிறது. ஜாதி கிறிஸ்தவ மதத்தில் அது கிடையாது. எனவே ஆண்டவர் அதை மாத்துன்னு சொல்றார். நீ உனக்கு ஏற்ற மாதிரி நற்செய்தியை மாத்திக்காத. நான் என்ன நற்செய்தியை கொடுத்தனோ, நான் என்ன பிறப்பை கொடுத்தனோ அதை வைத்து யோசி. மனிதர்கள் அனைவரும் சமமாக இறைவனின் சாயலில் படைக்கப்பட்டவர்கள். மீதி வேற்றுமையெல்லாம் உலகத்திலிருந்து வந்தது. ஆண்டவர் ஒற்றுமையை தான் கொடுத்தார். எல்லோருக்கும் ஒரே மாதிரி சாயல் தான். எனவே ஆண்டவரை தேடுவோம். அப்பா என்னை மாத்திரம் என்னை ஆசீர்வதிங்க கேளுங்க. ஆண்டவரை என்னை தொடுங்க கேளுங்க. அப்பா நன்றி, இயேசுவே நன்றி, இறைவா நன்றி. புதன்கிழமை ஆசீர்வாதத்துக்கு நன்றி அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறேன். சுசேப்பரே, குடும்பத்தின் பாதுகாவலரே, இதோ இறைவனிடம் எங்களுக்காக ஜெபிங்க, எங்களுக்காக முறையிடுங்க அப்பா. எங்களை ஆசீர்வதிங்க அப்பா, எங்களை திடப்படுத்துங்க ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். பிள்ளைகளுடைய தேவைகள் ஒவ்வொன்றையும் அப்பா உங்கள் பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன். பிள்ளைகள் கமெண்டில் அனுப்புகிற ஒவ்வொரு ஜெப தேவைகளையும், ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் அப்பாவிடம் சமர்ப்பிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிங்க, எங்களை நீங்கள் தொடுங்க. ஒவ்வொரு விண்ணப்பங்களும் ஆசீர்வாதமாக மாறும்படியா நம்பிக்கையோடு ஜெபிக்கிற பிள்ளைகளை இயேசு கிறிஸ்து மேல நம்பிக்கையில சொல்லுகிறேன். அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், அவர் உங்களை தொடுகிறார். அவர் கிருபையில பிள்ளைகளை நீங்கள் வல்லமையை காண்பீர்கள். தலை வணங்கி இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் விடியற் காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறோம். யாருக்கு தேவை நினைக்கிறீங்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். விண்ணப்பங்களை கமெண்ட்டில் அனுப்ப உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். God bless you. Take care.